ओम या माता गुरुरूपेण भाति अस्मत् हृदयाम्बुजे प्रकाशरूपिणी देव्यै नमस्तस्यै नमो नमः। शान्तविमलप्रकाश आत्मगुहचिदानन्दमण्डिता प्रकाशानन्दमिथुनासा कुलश्रेणी सदा जयति। இந்த கடைசியாக பேசும்போது அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. எதான மனசில் நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வேறு விதமாகவோ டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ நிறைய பேர் பேசியிருப்பா. இல்லை அவள்துலேருந்து ஒரு இதை பேசுகிறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த மகாயாக கிரமத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் சுவானுபவங்களை தான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா புரஸ்தாத்து பார்ஸ்வயோகோ பிருஷ்டய நமஸ்குரியாமி உபரி அதஹ அப்படின்னு வாக்கியம். இது ரொம்ப சுவானுபவமாக இருக்குது. ஏன்னா ஒரு அடி எடுத்து வச்சோன்னா எப்படி முன்னால் வரா எப்படி கூட வராங்கிறது தெரிகிறது. இது ஒரு மைக் போட்டு இப்படி பேசணுங்கிறது இல்லை, ரொம்ப சுவானுபவமாக பிரத்யக்ஷமாக இருக்குது. இந்த சென்டினரின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்ச போது போன வருஷம் ஜனவரி மாதத்தில் முதல்ல என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எங்கே பண்ணுறது, முதல்ல ஒரு கல்யாண சத்திரம்னா கல்யாணம் பண்ணோன்னா சத்திரம் புக் பண்ணணும். இப்போ இருக்கிறவாளுக்கு எல்லாம் தெரியும், மெட்ராஸ் மாதிரி இடத்துல பண்ணோன்னா ஒரு வருஷம் வேணும், நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சத்திரம் கிடைக்கணும்னு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அப்போ நாங்கள் என்னென்னலாம் திங்க் பண்ணுறோமோ அது எதுவுமே அனுகூலமாக இல்லை. ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் போய் கேட்குறோன்னாக்கா புக்குடுன்னு விடுறா. இன்னொரு இடம் போனோன்னா அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, சங்கராலயம் மாதிரி இடத்துல சட்டை போட்டுக்கூடாது, செருப்பு உள்ளே வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. என்னடா பண்ணுறது, இதுலேயே 4 மாதம் போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மலாக இந்த பப்ளிக் இதெல்லாம் இன்வால்வ்டுங்கும்போது பல பேர் இதை ஹேண்டில் பண்ணணுமோ இல்லையோ, அதை எப்படி ஃபார்மலைஸ் பண்ணணுன்னா அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால், ஒரு டீடு, ஒரு ட்ரஸ்ட்டு, சம் ஃபினான்ஷியல் திங்ஸு. நாங்கள் என்னென்னலாம் தொட்டோமோ எல்லாமே பேக் ஃபயர் ஆச்சு. அது நாங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணுறோம், இது மாதிரி பண்ணும்போது மகாயாகம்னு பண்ணணுன்னா காஞ்சிபுரம் கோவில்லையே பண்ணலாமா. ஏன்னா கோவிலில் காயத்ரி மண்டபம் இருக்குது, அங்கே மகாயாகம் பண்ணியிருக்கா, ரெக்கார்டில் இருக்குது. 1900ஆவது வருஷத்தில் மகாயாகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் பண்ணலை. அங்கே போய் கேட்டாக்கா அங்கே ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு போயிடுது. ஒரு சாதாரண ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு நம்ம பண்ணுறதுன்னா கூட எவ்வளோ சுலபமாக இருக்கும். அதில் ஒரு 2 மாதம் போச்சு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஆனால் மனசுக்குள்ளே அது இருந்தது. ஒரு பக்கம் ஆக்டிவிட்டீஸ் போயிட்டு இருந்தது. ஒரு சொடுக்கு போட்டாப்பில் எல்லாமே வழியில் வந்தது. இப்போ யோசித்து பாருங்க, நம்ம எல்லாருமே பல ஊர்களுக்கு போகிறோம், எல்லாம் போகிறோம். வி ஆர் பேஸ்ட் இன் சென்னை. இந்த மாதிரி ஒரு சுச்சியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் சங்கல்பம் பண்ணாமல் இந்த மாதிரி கிடச்சிது. குரு கிருப்பைன்னு சொல்லாமல் எதோ சொல்வேள். அது குருநாதாளனுடைய கிருப்பை தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. அதில் ஆரம்பித்து ஒரு விஷயங்களோ, ஒரு திரவிய சம்பாதனமோ, மனுஷிய சம்பாதனமோ, விஷய சம்பாதனமோ ஒன்றுமே. அப்போ நிறைய இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நிறைய, அதாவது வி கெட் எம்பவர்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு சாவநீர்னு போடணுன்னா பல பேரினுடைய புத்தியில் அவளுக்கு பிரகாசமான விஷயங்கள்லாம், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கிடச்சிது. நிறைய லௌகீகமான ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எல்லாமே குரு கிருப்பைன்னு தான் சொல்லணும். அத்வைத்தத்திலேயே சாங்கராத்வைத்தம் தெரியும், அதுலேயே தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். மதுசூதன சரஸ்வதியோ போதேந்திராலோ அவளுடைய பாணி, இன்ஃபேக்ட் ராஜுண்ணா ரொம்ப அழகாகவே அதை படிப்பார், எப்படி ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. அந்த மாதிரி ஒரு சட்டில் இதில் போகும்போது சாக்தம் அப்படின்னாக்கா சாம்பவி வித்யா அப்படிங்கிறத. ஏன்னா சாம்பவி தீட்சை தான் சொல்லியிருக்கு. 2 விஷயங்களை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சா சாம்பவி ஸ்புரத்து காப்பி மமாப்பியவஸ்தா யஸ்யாம் குரோஹோ சரண பங்கஜம் ஏவ லப்யம். இதுதான் பூர்த்தி. பூஜையினுடைய லட்சியம் என்ன? யான் தானாய் அவனாய் காண்பதுவே. யானாகி தானாகி அவனாகி, அப்போ யான் தான்லாம் போயிடும். அகண்டமான அந்த ஒரு வஸ்து மாத்திரம்தான் இருக்கும், அதுவே பிரகாசிக்கும். அது சாரம்.
இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லையா, கடைசியில் எல்லாம் வந்து ராத்திரி ஏதோ போகிறோம், எங்கேயோ சுற்றுறோம், ஏதோ பண்ணுறோன்னா, அம்மா இன்றைக்கி ஏதோ பண்ணினோம், நீங்கள் இருந்தேன்னா நீங்கள் எதானு சொல்லியிருப்பேள் அப்படின்ட்டு ஆற்றுல அம்மா இருப்பாளோன்னு படத்தில் ஒரு பாட்டம் ஒரு 5 நிமிஷம் பேசிடுவேன் நான். அம்மாட்ட பேசுகிற மாதிரி இப்போ போனோன்னா அம்மா இருக்கும்போது தேனாம்பட்டையில் எப்படி நமஸ்காரம் பண்ணுவோமோ அது மாதிரி இப்போ ஒரு பேசிடுவேன். மறுநாள் அதுக்கு ஏதான ஒரு சொல்யூஷனோ ஏதான ஒரு இதுவோ கிடச்சி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. நான் சொல்கிறது மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த பரமானந்த தந்திரத்தை பார்த்தோ இது பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணுறது ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு இந்த பாலாஜி எடுத்துன்னு விட்டார். மற்ற பல விஷயங்களை வந்து பல பேர் இதுக்கு வந்து ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னால் இதுவாக இருக்கும், நரஸ்துதியாக போயிடும். பல பேர் கூடி இழுத்த தேர் இது. அதனால் இதில் சகாயமாக வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கிருத்தஜத்தை நமஸ்காரங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வார்த்தைகள். எல்லாருக்கும் எங்களுடைய ஞானபாஸ்கர சங்கத்தின் மூலமாக முதல்ல நமஸ்காரம் சொல்லிடணும். அதுக்கப்புறம் கோடாசாஸ்திரிகள் பற்றியோ இதோ நிறைய சொல்லிட்டா. 1981 வந்து விருகம்பாக்கமில் அங்கே இருந்தபோது அவிச்சி ஸ்கூலுக்கு பின்னால் எதையும் குறைக்காமல் சொல்லுன்னு சாஸ்திரிகள் அம்மாட்ட சொல்லும்போது கூட இருக்க பாக்கியம் கிடச்சிது. என்னென்னா அப்போ அவிச்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கூப்பிட்டுருந்தா போனோம், எதையும் குறைக்காமல் விஸ்தாரமாக சொல்லுன்னு சாஸ்திரிகள் கோடாசாஸ்திரிகள்கிட்ட சொன்னார். ஜெகதீஷ் சாஸ்திரிகள் வந்து கோடாசாஸ்திரிகள்கிட்ட சொன்னார். அது ஒரு பாக்கியம். இந்த ஓரிக்கையில் முதல்ல பிரதோஷம் மாமாவோட ஐடியா இது. இது கட்டணும், கிரானைட் கட்டணும். பல லாட் ஆஃப் ஆப்போசிஷன் அப்ஜெக்ஷன்ஸு ஸ்டாப்டு. அப்புறம் இவர் வந்தபோது, மணிமாமா வந்தபோது நான் இருந்தேன். அதனால் சொல்கிறேன், அனுபவமாக சொல்கிறேன். அம்மா வளையலை கழட்டி கொடுக்கும்போது நான் இருந்தேன். அவர் வந்து என்னம்மா வெள்ளிக்கிழமையாக இருக்குது, நீங்கள் வளையலை கழட்டுறேன் வேண்டாம் அப்படின்ட்ட. நான் தீர்மானம் பண்ணிட்டேன் பெரியவாளுக்கு அப்படின்னு. அம்மா வந்து அவளுடைய அந்த தீர்மானம் எப்படின்னு தெரியும். உடனே போய் கெம்பள சுந்தரராமன் இருந்தாலும் ஜிஆர்டியில் வேல்யூ போட்டு இது பண்ணிவிட்டு கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டார் அவர். நீங்கள் சொல்கிறேன் அதனால் பண்ணுறேம்மான்னு. அப்புறம் அம்மா பைசா கொடுத்தது வேறு விஷயம். அந்த எண்ணம் குருநாதாளுக்கு செய்யணும் அப்படிங்கும்போது வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அவர் வந்து ஏதோ பேசுகிறார், உடனே வளையலை கழட்டினான். அப்போ கூட இருக்கக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி 82லேருந்து 96, 98 ஈவன் 2000வது வருஷம் வரைக்கும் கூட ஓரளவு இருந்தபோது விடாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா சாஸ்திரிகள் வராருங்கிறது அவ்வளோ ரொட்டீனாக இருந்தது. அது ஒரு பாக்கியம், அதிலெல்லாம் யதாசக்தி கலந்துக்கிறதுக்கு. அடுத்தது வந்து இந்த சதாப்திக்கு முன்னாலேயே அம்மா எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டாலோ அதெல்லாம் சிலதெல்லாம் அவளால் பண்ண முடியல. ஒரு ஸ்திரீங்கிற இதில் சாருடைய சென்டினரியும் போது நிறைய நல்ல விஷயங்களும் நடந்தது, நிறைய சிரமங்களும் பட்டா. ஆஸ் அ லேடி லீடு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எந்த சிரமமும் இல்லாமல். ஏன்னா அது வந்து அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் அந்த கஷ்டங்களை. எப்படி தான் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சபையை கூட்டி எல்லாருக்கும் நன்னா பண்ணணும் அப்படிங்கிறது அம்மாவுக்கு ஆசை. ஆற்றுலனாக்கா 7-8 பேர் உட்காரலாம், பண்ணலாம். இப்போ 24 பேர் வேத பாராயணம் பண்ணிட்டுருக்கா 4-5 நாளாக. எப்படி நடக்கிறது? நம்ம கையில் தனியாக நம்மளால் பண்ண முடியுமா? கூப்பிட்டா 24 பேர் வந்துடுவாளா? வந்து 5 நாள் அவளுக்கு வந்து சுச்சியாக ஆகாரம் பண்ணி போட முடியுமா? வேத பாராயணத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ரொம்ப சிக்கரம் வச்சாப்பில் உபனிஷத் சுக்தியும் கீதை பாராயணங்கள் மூலம் பாஷ்ய பாராயணங்களோ எல்லாமே இப்படி அனுகூலமாக நடக்கிறதுன்னா புரஸ்தாத்து பார்ஸ்வயோகோ பிரட்டே நமஸ்குரியாமி உபரி அதகங்கிறதுக்கு பிரத்யட்சமான ஒரு அனுபவம். இது கடைசியில் பூர்த்தி பண்ணும்போது சொன்னோம் சாம்பவி வித்யான்ட்டு. அதுதான் இந்த சாம்பவ சாக்தங்கிறதே வந்து கிட்டத்தட்ட சாம்பவம்னு சொல்கிறோம். அதாவது எக்ஸாக்டாக சங்கராத்வைத்தம்னு சொல்லாமல் 9வது ஆவரணத்தில் திரிபிந்து ரத்தம் சுக்லம் மிஸ்ரம் அப்படின்னு பண்ணுறோம். ரொம்ப சங்கிரகமாக சொல்லணுன்னா இப்படி சொல்லிட்டா போகிறோம். இது வந்து இந்த தொடர்ந்து இந்த சத்சங்கம் கிடைக்கணும். இந்த சாம்பவி வித்யினுடைய தாத்பரியம் ஏன் சங்கராத்வைத்தத்தில் பரியவசாயம் மாறுதுன்னா, சைஷா சாம்பவி வித்யா காதி வித்யேதிவா ஹாதி வித்யேதிவா சாதி வித்யேதிவா ரகசியம் ஓம் ஓம் வாச்சி பிரதிஷ்டிதா. இந்த ஓம் ஓம் அப்படிங்கிற அந்த 2 தரம் ஓம் வரத்துக்கு ராமேஸ்வர சூரி விஸ்தாரமாக பாஷ்யம் பண்ணியிருக்கார். ஸோ சாரதமம் என்னென்னா இதே மாதிரி குருபக்தி. இதனால் தொடர்ந்து என்ன பண்ணுறோமோ அதை தொடர்ந்து பண்ணிட்டு அதனால் அகண்டாகாரமான அந்த நாம் எங்கேருந்து வந்திருக்கோம் என்னவா ஆகணும்
அப்படிங்கிற அந்த மாயையை விளக்கறதுக்குண்ட அந்த மாயா காரியம் தேஜரேன்னு அம்பாள்கிட்ட தான் பிரார்த்தனை பண்ண முடியும். அது நடந்து நம்மளுக்கு அம்பாளினுடைய பரிபூர்ண கிருப்பை கிடைக்கணும். அம்பாளாகவே இருந்தால் பெரியவா சந்நிதி மகாயாகம் இத்தனை பேர் உபாசகர்கள் வந்திருக்கள், எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி இந்த ஞானபாஸ்கர சங்கம் மேலே மேலே விருத்தியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வந்திருக்கிறவா எல்லாருக்கும் வரணும்னு நினச்சவா சகாயம் பண்ணினவா அத்தனை பேருக்கும் நாங்கள் இங்கே கிருத்தஜ்ஞதை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நாளைக்கும் நாளைக்கும் கெட்டியாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. 9ஆம் தேதி தான் பூர்த்தியார வைபவம். எல்லாரும் இருந்து நடத்தி கொடுக்கணுங்கிறது பிரார்த்தனை. ஹர ஹர நம பார்வதி பதையே.